உட்பட புதிதாக நியமிக்கப்பட்ட 4 அமைச்சர்களுக்கு ஆளுநர் RN ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதன்படி சேலம் வடக்கு தொகுதி MLA ராஜேந்திரன் முதன்முறையாக அமைச்சராக பதவியேற்றார். இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும். அவரைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டது. செந்தில் பாலாஜி என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும். இதன் பின்னர் முதன்முறையாக அமைச்சராக கோவி செழியன் பதவியேற்றார். இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியை ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும். இறுதியாக சாமு நாசர் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். சாமு நாசர் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லா. துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் நியமனம் செய்யப்பட்டுள்ளதால் அவர் பதவியேற்க வேண்டிய தேவை எழவில்லை. புதிய அமைச்சர்களுக்கான துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. அதன்படி செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மரபுசாரா எரிசக்தி துறையும் செந்தில் பாலாஜிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதல் முறையாக அமைச்சராக பதவியேற்ற ராஜேந்திரனுக்கு சுற்றுலாத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சர்க்கரை, கரும்பு கலால், கரும்பு வளர்ச்சி மற்றும் கழிவுநில மேம்பாட்டுத்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக பால்வளத்துறை அமைச்சராக இருந்து நீக்கம் செய்யப்பட்டு மீண்டும் அமைச்சராக பதவியேற்றுள்ள நாசருக்கு சிறுபான்மையினர் நலன் மற்றும் அயலக தமிழர் நலன்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அகதிகள் நலன் மற்றும் வக்பு வாரியம் உள்ளிட்டவையும் சாமு நாசர் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு அரசு தலைமை கொறடாவாக இருந்து தற்போது முதன்முறையாக அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள கோவி செழியனுக்கு உயர்கல்வித்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த அமைச்சர்களின் எண்ணிக்கை 4ஆக உயர்ந்துள்ளது. தமிழ்நாடு அமைச்சரவையில் ஏற்கனவே கயல்விழி, CV கணேசன், மதிவேந்தன் ஆகியோர் பட்டியல் சமூகங்களைச் சேர்ந்த அமைச்சர்களாக உள்ளனர். இந்நிலையில் புதியதாக பொறுப்பேற்ற 4 அமைச்சர்களில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த கோவி செழியனும் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். இதன் மூலம் தமிழ்நாட்டில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த அமைச்சர்களின் எண்ணிக்கை 4ஆக உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாடு அரசின் தலைமை கொறடாவாக முன்னாள் அமைச்சர் ராமச்சந்திரனை நியமித்து தமிழ்நாடு அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. வனத்துறை அமைச்சராக இருந்த ராமச்சந்திரன் அமைச்சரவையில் இருந்து விடுவிக்கப்பட்ட நிலையில் அவர் தற்போது கொறடாவாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற தேநீர் விருந்தில் முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர். தமிழ்நாட்டு அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டு செந்தில் பாலாஜி, கோவி செழியன், ராஜேந்திரன், சாமு நாசர் ஆகிய 4 பேர் புதிய அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டனர். இந்த பதவியேற்பு விழா ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிலையில் பதவியேற்பு விழாவுக்கு பின்னராக முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள், முக்கிய விருந்தினர்களுக்கு ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்து அளிக்கப்பட்டது. இந்த தேநீர் விருந்து சுமார் 20 நிமிடங்கள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுமார் 15 மாதங்களுக்கு பிறகு அமைச்சராக தலைமைச் செயலகத்திற்கு செந்தில் பாலாஜி வருகை புரிந்தார். அவருக்கு திமுகவினர் வாழ்த்து தெரிவித்தனர். மதுவிலக்கு, மின்சாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட நிலையில் செந்தில் பாலாஜி கோப்புகளில் கையெழுத்திட்டார். மின்சார வாரிய இயக்குநர் ராஜேஷ் லகானி, செயலாளர் பீலா வெங்கடேசனுடனும் அவர் ஆலோசனை நடத்தினார். புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் 32 அமைச்சர்கள் மட்டுமே கலந்து கொண்ட நிலையில் 2 அமைச்சர்கள் பங்கேற்கவில்லை. அமைச்சரவையில் மொத்தம் 34 அமைச்சர்கள் இருக்கும் நிலையில் ஆளுநருடனான குழு புகைப்படத்தில் 32 பேர் மட்டுமே இடம்பெற்றிருந்தனர். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் லண்டனில் இருப்பதால் அவரால் புதிய அமைச்சரவை நிகழ்வில் கலந்து கொள்ள முடியவில்லை. முதலமைச்சர் ஸ்டாலினிடம் அனுமதி பெற்ற பின் கடந்த 26ஆம் தேதியே அமைச்சர் சிவசங்கர் லண்டன் சென்ற நிலையில் அவரால் புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் பங்கேற்க இயலவில்லை என தெரியவந்துள்ளது. இதேபோல் மதுரைக்கு சென்றிருந்த அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் விமானம் தாமதத்தால் புதிய அமைச்சர் விழாவில் கலந்து கொள்ள முடியாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடல்நலம் சற்று பாதிக்கப்பட்ட தாயாரை காண மதுரை சென்ற அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் மதியம் விமானம் மூலம் சென்னை திரும்ப திட்டமிட்டிருந்தார். ஆனால் திடீர் தொழில்நுட்ப கோளாறால் விமானம் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டதால் நிகழ்வில் பங்கேற்க முடியாதது குறித்து முதலமைச்சருக்கு அமைச்சர் தெரியப்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சென்னை திரும்பிய அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து கூறினார். இதேபோல புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரும் நிகழ்வில் பங்கேற்கவில்லை.
துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள உதயநிதி ஸ்டாலின் இன்று பொறுப்பேற்றுக் கொள்கிறார். வாழ்த்துக்களை மட்டுமின்றி விமர்சனங்களையும் ஏற்றுக்கொள்வதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தெரிவித்தார். தனக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்டது குறித்து பேசிய அவர், துணை முதலமைச்சர் என்பது பதவி அல்ல, பொறுப்பு என்றார். This is more of a responsibility than a post, so I'll definitely try to give my best for the people of Tamil Nadu. And opposition has been saying that. Yeah, definitely there'll be a criticism only. Not everybody will be appreciative of you. I will definitely have to prove it only by my work. விமர்சனங்களுக்கு மக்கள் பணி மூலம் பதிலளிக்கவிருப்பதாகவும் உதயநிதி ஸ்டாலின் கூறினார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனக்கு துணையாக அல்லாமல் மக்களுக்கு துணையாக இருப்பார் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், தனக்கு வழங்கப்பட்ட விளையாட்டுத் துறையின் மூலம் இந்தியாவின் கவனத்தை மட்டுமல்லாமல் உலகின் கவனத்தையும் ஈர்த்தவர் உதயநிதி என்றும், விளையாட்டுத்துறை மிக குறுகிய காலத்தில் வீறு கொண்டு எழுந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் சிறப்பு திட்டங்களை கண்காணித்து வரும் உதயநிதி அவற்றை சிறப்பாக நிறைவேற்றி வருவதாகவும் கூறியுள்ளார். கட்சி வளர்ச்சி மற்றும் மாநில வளர்ச்சியை மனதில் வைத்தே உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், உதயநிதி ஸ்டாலின் தனக்கு துணையாக அல்லாமல் மக்களுக்கு துணையாக இருப்பார் என்றும், முன்பை விட கூடுதலான உழைப்பை அவர் செலுத்திட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இதையடுத்து தனது எக்ஸ் பதிவில் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துள்ள துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், முதலமைச்சரின் எதிர்பார்ப்பையும் நம்பிக்கையையும் நிறைவேற்றும் வகையில் தமிழ்நாட்டு மக்களின் முன்னேற்றத்திற்காக உழைப்பேன் என உறுதியளித்துள்ளார். இனிமேல் அமைச்சர்கள் தங்களது பணிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் ரிப்போர்ட் செய்ய வேண்டியிருக்கும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் புன்முறுவலுடன் தெரிவித்தார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், நீண்டகால நண்பர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வரானது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கூறினார். நீண்டகால நண்பர் துணை முதலமைச்சராக எப்படி பார்க்கிறீங்க? சொல்லபடியே மகிழ்ச்சியா இருங்க. நண்பராக மட்டும் இல்ல, கட்சியோட தொண்டனாகவும் பெருமைக்குரிய ஒரு நிகழ்வாக உங்களுக்கும் கூடுதல் பொறுப்பு பார்க்கலாமா? அவர் துணை முதலமைச்சர் ஆயிட்டார். இனிமேட்டு அவர் எங்களோட ரிப்போர்ட்டிங் ஆபீசர். இனிமேல் நாங்கள் உழைச்சி எங்களோட ரிப்போர்ட் அவர்கிட்ட கொடுக்குற அளவிற்கு இன்னும் கூடுதலாக எங்களுடைய இந்த பொறுப்பு மேம்படும் தான் நான் சொல்றேன். 2026 ஆண்டு தேர்தலில் மீண்டும் ஆட்சிக்கு வர மாட்டோம் என்பதால் தான் தற்போதைய உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்து முதலமைச்சர் அழகு பார்ப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். எதுக்கு இப்போ ஒரு முதலமைச்சராக இருக்க ஸ்டாலின் அவங்க பெரும்பான்மையாக இருக்காங்க, எதுக்கு இந்த நாடகம் நான் கேட்கறேன். நான் அது ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிட்டு போய் ஒன்றும் தலைகீழ ஒன்றும் தமிழ்நாடு மாறப்போகிறது கிடையாது. அவருக்கே தெரியுது போல இருக்கு 2026 கண்டிப்பாக வரப்போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்க சூழ்நிலையில் இப்பவே ஒரு துணை முதலமைச்சரா கொண்டு ஒரு அழகு பார்க்கறது அவர் எண்ணம். திமுகவின் நீண்ட காலம் உழைத்தவர்களுக்கு தலைமை பொறுப்பு வழங்கப்படாது என்பதை பிரகடனப்படுத்துகின்ற விஷயமாக உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பதாக தமிழக பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் H. ராஜா தெரிவித்துள்ளார். எங்கள் குடும்பத்தை தவிர வேறு யாருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைமை பொறுப்பு கிடையாது என்பதை பிரகடனப்படுத்துகின்ற விஷயம்தான் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர்ங்கிறது. இதனிடையே தமிழ்நாடு அமைச்சரவையில் வன்னியர் மற்றும் பட்டியலினத்தவர்களின் பிரதிநிதித்துவம் போதுமானதாக இல்லை என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சித்துள்ளார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு நடிகர் ரஜினிகாந்த் தொலைபேசி வாயிலாக வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு திரைத்துறை சார்பில் வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன. அதன்படி நடிகர் ரஜினிகாந்த் உதயநிதி ஸ்டாலினுக்கு தொலைபேசி வாயிலாக வாழ்த்து தெரிவித்தார். நடிகரும் மக்கள் நீதி மய்யம் தலைவருமான கமல்ஹாசன் தனது எக்ஸ் பக்கத்தில் உதயநிதி ஸ்டாலினுக்கு வாழ்த்து கூறியுள்ளார். இதேபோல வீடியோ மூலம் நடிகர் சத்யராஜ் உதயநிதிக்கு வாழ்த்து கூறியுள்ளார். அன்பு தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக பொறுப்பேற்றிருப்பது மற்றற்ற மகிழ்ச்சியை அளிக்கிறது. சமூக நீதி காப்பதில் சமரசமில்லா போராளியாக திகழும் அவருக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் பெரியாரின் தொண்டனாக பெருமை கொள்கிறேன். நடிகர்கள் சிம்பு, தனுஷ், சிவகார்த்திகேயன், சந்தானம் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி அரிய மூலிகை தோட்டத்தை பராமரித்து வரும் மதுரையைச் சேர்ந்த ஆசிரியை சுபஸ்ரீயை பாராட்டினார். வரவிருக்கும் பண்டிகை காலத்தில் மக்கள் அனைவரும் மேட் இன் இந்தியா பொருட்களையே வாங்க வேண்டும் என்று மான் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி வலியுறுத்தினார். 114வது அத்தியாயத்தில் பேசிய பிரதமர் மான் கி பாத் நிகழ்ச்சி 10 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பது உணர்ச்சி பூர்வமானது என்றார். மேக் இன் இந்தியா திட்டமும் 10 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதாக கூறினார். ஒவ்வொரு துறையிலும் நாட்டின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதால் இன்று இந்தியா உற்பத்தி சக்தியாக மாறிவிட்டதாக தெரிவித்தவர் திருவிழாவின் போது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை மட்டுமே வாங்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்தார். தனது அமெரிக்க பயணத்தின்
விழாவின் போது அதிபர் பைடனின் இல்லத்தில் இருந்த பழமையான கலைப்பொருட்களில் கிருஷ்ணர், விநாயகர், புத்தர் சிலைகளும் இருந்ததாக நினைவு கூர்ந்த அவர் நமது பண்டைய கலைப்பொருட்களை அமெரிக்காவிடம் திரும்ப பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். தாயின் பெயரில் ஒரு மரம் திட்டத்தை பற்றி பேசும்போது மதுரையைச் சேர்ந்த ஆசிரியை சுபஸ்ரீயை பிரதமர் மோடி குறிப்பிட்டார். அரிய மற்றும் மிகவும் பயனுள்ள மூலிகைகள் கொண்ட தோட்டத்தை சுபஸ்ரீ உருவாக்கி இருப்பதாக பாராட்டினார். சென்னையில் திங்கட்கிழமை நடைபெறும் வக்ஃபு வாரிய மசோதா குறித்த கருத்து கேட்பு கூட்டத்திற்கு பல இஸ்லாமிய அமைப்புகளை அழைக்காதது ஏன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்தின் சாதக பாதகங்களை இஸ்லாமியர்களால் தான் முழுமையாக உணர்ந்து சொல்ல முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இது தொடர்பாக திங்கட்கிழமை சென்னையில் நடைபெறும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆலோசனைக் கூட்டத்திற்கு சில அமைப்புகளுக்கு மட்டுமே திமுக அரசு அழைப்பு விடுத்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். குறிப்பாக எஸ்டிபிஐ, ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட அமைப்புகளுக்கு அழைப்பு விடுக்கவில்லை என்று தகவல் வெளியாகியிருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் ஒரு சில முக்கிய அமைப்புகளை கருத்து கேட்பு கூட்டத்திற்கு அழைக்காமல் திமுக அரசு புறக்கணித்திருப்பது இஸ்லாமிய மக்களுக்கு இழைத்துள்ள துரோகம் என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். இதனிடையே மத்திய அரசால் உத்தேசிக்கப்பட்டுள்ள வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்தை அதிமுக கடுமையாக எதிர்க்கிறது என்று குறிப்பிட்டுள்ள EPS இதனை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். நடிகர் விஜயின் தாவேகா கட்சி கூட்டத்தில் உண்மையான நிர்வாகிகளுக்கு மதிப்பு அளிக்கவில்லை என்று குற்றஞ்சாட்டி பெண் ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. தமிழக வெற்றிக் கழக கட்சியின் முதல் மாநாடு வருகின்ற அக்டோபர் 27ஆம் தேதி விக்கிரவாண்டியில் நடைபெறவுள்ளது. இதனையொட்டி மாநாட்டு முன்னேற்பாடு பணிகளுக்காக தஞ்சை வடக்கு மாவட்டம் சார்பில் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் கலந்து கொண்டு தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் பேசினார். அவர் பேசி முடித்தபோது பாலக்கரையைச் சேர்ந்த புஷ்பா என்ற பெண் எழுந்து தனது சகோதரர் தங்கதுரைக்கு கட்சியில் உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று வாக்குவாதம் செய்தார். இதனையடுத்து தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் அங்கிருந்து எதுவும் கூறாமல் புறப்பட்டுச் சென்றார். நாமக்கல் அருகே ATM கொள்ளையர்கள் பிடிபட்ட நிலையில் காவல்துறை நடத்திய துப்பாக்கிச்சூடு காயமடைந்தவரிடம் நீதிபதி விசாரணை நடத்தினார். காவல்துறை சுட்டதில் காயமடைந்து கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ATM கொள்ளையன் அசார் அலியிடம் குமாரபாளையம் நீதிபதி நேரில் விசாரணை நடத்தினார். கேரள மாநிலம் திருச்சூரில் 3 ATMகளில் கொள்ளையடித்துவிட்டு கண்டெய்னரில் தப்பி வந்தவர்களை நாமக்கல் அருகே தமிழ்நாடு காவல்துறையினர் மடக்கி பிடித்தனர். அப்போது காவலர்களை தாக்கிவிட்டு ஓட முயன்ற ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். காயமடைந்த அசார் அலி என்பவர் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரிடம் குமாரபாளையம் நீதிபதி மாலதி நேரில் வந்து விசாரணை மேற்கொண்டு வாக்குமூலம் பெற்றார். சுமார் 4 மணி நேரத்திற்கு பின் அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். அசார் அலி விரைவில் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்படுவார் என காவல்துறை அதிகாரிகள் கூறினர். நாமக்கல் சம்பவத்தை அடுத்து இனி தமிழகம் பக்கம் போகக்கூடாது என வடமாநில கொள்ளையர்கள் முடிவெடுப்பார்கள் என்று முன்னாள் காவல்துறை தலைவர் சைலேந்திர பாபு தெரிவித்தார். ஈரோட்டில் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் தனியார் அமைப்புகள் இணைந்து உடல் ஆரோக்கியத்தை வலியுறுத்தி நடத்தப்பட்ட மாரத்தான் ஓட்டம் ரங்கம்பாளையத்தில் நடைபெற்றது. 3 பிரிவுகளாக நடத்தப்பட்ட மாரத்தான் ஓட்டத்தில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், இளம்பெண்கள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் கன்கரா, முன்னாள் காவல்துறை தலைவர் DGP சைலேந்திர பாபு, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜவஹர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சைலேந்திர பாபு, ATM கொள்ளையர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள் என்றார். ATM கொள்ளையர்கள் எப்போவுமே ரொம்ப ஆபத்தானவர்கள். அவங்க கையில் எப்போவுமே ஆயுதம் இருக்கும். சில நேரத்தில் துப்பாக்கியெல்லாம் கூட வச்சுருப்பாங்க. போன முறை நம்ம அவங்களை கைது பண்ணும்போது துப்பாக்கியோட தான் கைது பண்ணோம். எனவே காவல்துறையினர் ரொம்ப உஷாராக அவங்க அவங்களுடைய உயிரை பாதுகாக்க வேண்டியிருக்கு. ஸோ இது போன்ற கொள்ளையர்கள் மேலே காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறது அவங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்றதுக்கும் அவங்க மாதிரி மற்றவங்க உயிரை காப்பாற்றிக் கொள்றதுக்காக தான் இந்த நடவடிக்கை எடுத்துருக்காங்க. அது சம்பந்தமான விசாரணை இருக்கும். ஸோ இது கொள்ளையர்களுக்கு இது ஒரு பயத்தையும் தமிழ்நாட்டுக்கு இனி போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவும் அவங்க எடுப்பாங்க. மாரத்தானில் முன்னாள் DGPயும் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கினார். நாகை செருதூர் பகுதியைச் சேர்ந்த ஃபைபர் படகு மீனவர்களும் அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த விசைப்படகு மீனவர்களும் நடுக்கடலில் மோதிக்கொண்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. செருதூர் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து நேற்று 30க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர். அதேபோல கோடியக்கரையைச் சேர்ந்த மீனவர்கள் ஃபைபர் படகில் மீன்பிடித்துவிட்டு நடுக்கடலில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தனர். இந்நிலையில் அவ்வழியே வந்த விசைப்படகு மீனவர்கள் ஃபைபர் படகில் இருந்த மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர்.
மேலும் விசைப்படகை கொண்டு ஃபைபர் படகின் மீது மோதிவிட்டனர். இதில் படுகாயமடைந்த மீனவர்களான சத்தியமூர்த்தி, செந்தில், வில்பட் ஆகிய மூவரும் ஒரத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த மாதிரி குண்டும் இந்த மாதிரி ராடும் ஐஸ் உடைக்கிற பைப்பும் ஐஸ் உடைக்கிற சவுளாலையும் எங்களை விட்டு ஒவ்வொரு போட்லையும் அடித்தாங்க. அதில் 3 பேருக்கு அடிபட்டு 2 பேர் தள்ள விட்டாங்க. அவங்கள கையை பிடிச்சி காந்து பண்ணலன்னா உள்ளே ஓட்டிருப்பாங்க. நடுக்கடலில் ஒரே மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் மோதிக்கொண்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழ்நாட்டில் இன்று 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்றும் நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்தது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் சுட்டெரித்த நிலையில் திருவையாறு, கண்டியூர், நடுக்கடை, வீரமாங்குடி, விளாங்குடி, தில்லைஸ்தானம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று மாலை அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதேபோன்று திண்டுக்கல் மாவட்டம், கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. தேனி மாவட்டத்தில் 2வது நாளாக மிதமான மழை பெய்தது. தேனி, ஆண்டிபட்டி, பெரியகுளம், சின்னமனூர், கம்பம், போடிநாயக்கனூர் என மாவட்டத்தின் பெரும்பாலான இடங்களில் பரவலாக மழை பெய்தது. அடுத்த நாள் காலையில் பேப்பரில் சசிகலாவுக்கு தண்டனைன்னு வரும். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அது அவங்க முதலமைச்சராக கொடுத்தாங்க. அதை நம்ம தான் எழுதி வாங்கிட்டாங்க. ஆனால் இவருக்கு இன்னாருக்கு இந்த பதவி கொடுக்கணும்னு நினைச்சு எடப்பாடியார் முதலமைச்சர் இருக்கிறார். சசிகலாவால் முதலமைச்சராக முடியாதது கடவுளின் செயல் என அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் நடந்த அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், RB உதயகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் திண்டுக்கல் சீனிவாசன் ஆவேசமாக பேசிக் கொண்டிருந்த போது அவரது கையில் இருந்து கழன்ற தங்க மோதிரம் பறந்து சென்று கீழே விழுந்தது. தொடர்ந்து பேசிய அவர், முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வத்திடம் சசிகலா ராஜினாமா கடிதத்தை எழுதி வாங்கிவிட்டு தான் முதலமைச்சராக நினைத்ததாகவும், ஆனால் தெய்வத்தின் செயலால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகிவிட்டதாகவும் கூறினார். நரிக்குடி அருகே நடைபெற்ற மாபெரும் கந்தூரி விழா, கரிவிருந்து, அன்னதான நிகழ்ச்சியில் ஜாதி மத பேதமின்றி அனைத்து சமுதாயத்தினரும் பங்கேற்றனர். விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகே வீரசோழன் கிராமத்தில் அமைந்துள்ள பெரிய பள்ளிவாசலில் மிலாது நபி நிறைவு நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட ஆடுகள் வெட்டப்பட்டு சமைக்கப்பட்டது. மேலும் 100 மூட்டை அரிசியில் நெய்சோறும் சமைக்கப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. சுமார் 6000 டோக்கன்கள் வழங்கப்பட்ட நிலையில் பலர் பாத்திரங்களில் பெற்று குடும்பமாக உணவருந்தி மகிழ்ந்தனர். முன்னதாக கந்தூரி விழாவுக்காக படைக்கப்பட்ட சுமார் 100க்கும் மேற்பட்ட ஆடுகளின் தலைகள், குடல்கள், ஈரல்கள் மற்றும் ஆட்டுக்கால்கள் ஆகியவை ஏலமிடப்பட்டன. பழனி புனித மிக்கேல் அதிதூதர் ஆலயத்தின் 92ஆம் ஆண்டு பங்கு பெருவிழா நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் விழா தொடங்கிய நிலையில் 8 நாட்களும் சகாயமாதா, நவநாள் திருப்பலி, நற்கருணை ஆசிரியர் என்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நேற்று மின்தேர் பவனி நகரின் முக்கிய சாலைகள் வழியாக வலம் வந்தது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திருச்செந்தூர் அருகே உள்ள அடைக்கலாபுரம் அதிசய ஆரோக்கிய அன்னை ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது.
பதவியேற்பு, திருப்பலிக்கு பிறகு கொடி ஊர்வலம் புறப்பட்டது. தொடர்ந்து கொடி அர்ச்சிக்கப்பட்டு தேவாலயம் முன்புள்ள கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பெருவிழா அக்டோபர் 7ஆம் தேதி நடைபெறுகிறது. தேனி மாவட்டம் சுருளியில் நடைபெற்ற சாரல் திருவிழாவில் உள்நாடு, வெளிநாடு என நூற்றுக்கணக்கான நாய்கள் பங்கேற்றன. தேனி மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் கம்பம் அருகே உள்ள சிறுவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் அமைந்துள்ள சுருளி அருவியில் சாரல் திருவிழா நடைபெறுகிறது. அக்டோபர் 2ஆம் தேதி வரை நாள்தோறும் பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் விழா நடைபெறவுள்ளது. இந்நிலையில் 2ஆம் நாளான நேற்று கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நாய்கள் கண்காட்சி நடத்தப்பட்டது. இதில் ராட்வீலர், கன்னி, கிரேட் டேன், புள்ளிக்குட்டா, ஜெர்மன் பிக் ஷெப்பர்ட், சைபீரியன் ஹஸ்கி நாய்கள் பங்கேற்றன. இது தவிர நாட்டின நாய்களான சிப்பிப்பாறை, ராஜபாளையம் மற்றும் தேனி மாவட்டத்தின் அடையாளமான கோம்பை ரக நாய்களும் பங்கேற்றன. சிறிய ரகம், நடுரகம் மற்றும் பெரிய ரகம் என 3 பிரிவுகளின் கீழ் நடத்தப்பட்ட கண்காட்சியில் சிறந்த நாய்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. தமிழ்நாடு அமைச்சரவையிலும் சமூக நீதி நிலைநாட்டப்பட்டிருப்பதாக அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு பணியாற்ற மாபெரும் வாய்ப்பை முதலமைச்சர் வழங்கியிருப்பதாக அமைச்சர் ஆர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் இவ்வாறு கூறினார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்காக பணியாற்றுகிற மாபெரும் வாய்ப்பை வழங்கியிருக்கிறார். சிறப்பாக பணியாற்றுவார். தமிழ்நாடு அமைச்சரவையிலும் சமூக நீதி நிலைநாட்டப்பட்டிருப்பதற்கு தானே உதாரணமாக இருப்பதாக அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள கோவி செழியன் தெரிவித்துள்ளார். உயர்கல்வித்துறை அமைச்சராக எல்லோருக்கும் எல்லாம், எல்லா சமுதாய மக்களும் எல்லா துறையிலும் அமைச்சராக இருக்க வேண்டும் என்ற அந்த உயர்ந்த தத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் இன்றைக்கு 50 ஆண்டு காலம் இல்லாத ஒரு பெரும் நிலையை உருவாக்கி பட்டியலினத்தவரையும் தகுதி வாய்ந்த, பொறுப்பு வாய்ந்த துறையின் அமைச்சராக நியமித்திருப்பதே திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஒரு அருமையான செயலாக நாங்கள் கருதுகிறோம். இது இந்தியா முழுவதும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற நோக்கமும் தமிழக முதலமைச்சருக்கு உண்டு. அது அந்த பணி தொடரும். முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டியலினத்தவரையும் பொறுப்பு வாய்ந்த துறை அமைச்சராக நியமித்திருப்பதே திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை என்றும் அவர் தெரிவித்தார். புதியதாக பதவியேற்ற அமைச்சர்கள் முன்னாள் முதலமைச்சர் அண்ணா மற்றும் கருணாநிதி நினைவிடங்களில் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். அமைச்சர் செந்தில் பாலாஜி, சாமு நாசர், ராஜேந்திரன், கோவி செழியன் ஆகியோர் மரியாதை செலுத்தினர். முன்னதாக முதலமைச்சரை சந்தித்து புதிய அமைச்சர்கள் வாழ்த்து பெற்றனர். இந்த நிலையில் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள உதயநிதி ஸ்டாலினின் குறிஞ்சி இல்லத்தில் அமைச்சர் என்ற பெயர் பலகை துணை முதலமைச்சர் என்று மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் தலைமைச் செயலகத்திலும் அவரது அறையின் பெயர் மாற்றப்பட்டுள்ளது. இதனிடையே தனது எக்ஸ் சமூக வலைப்பக்கத்தில் தனது சுய விவரத்தை தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் என்பதையும் உதயநிதி ஸ்டாலின் சேர்த்துள்ளார். செந்தில் பாலாஜியின் தியாகத்தை தான் வாழ்த்தியதை சிலரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். புதிதாக பொறுப்பேற்றுள்ள 4 அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் வாழ்த்து செய்தி கூறியுள்ளார். அதில் செந்தில் பாலாஜியை வைத்து திமுகவுக்கு எதிரான சதிச் செயல்களை செய்ய ஒரு கூட்டம் திட்டமிட்டதாக கூறியுள்ளார். அதற்கு விலையாக 15 மாத சிறையை ஏற்றதுதான் செந்தில் பாலாஜியின் தியாகம் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தன்னால் கட்சிக்கு களங்கம் வரக்கூடாது என்று நினைப்பவர்களால் தான் திமுக இயங்குவதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். அதேபோல இளைஞரணி காலம் முதலே தன்னோடு களப்பணியாற்றியவர்கள் அமைச்சர்கள் ராஜேந்திரன் மற்றும் சாமு நாசர் என்று குறிப்பிட்டு முதலமைச்சர் பாராட்டியுள்ளார். திராவிட கொள்கையில் ஊறி அடிமட்ட தொண்டராக கட்சிக்கு உழைத்தவர் தம்பி கோவி செழியன் என்றும் முதலமைச்சர் வாழ்த்தியுள்ளார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கோபாலபுரம் சிஐடி காலனிக்கு சென்று முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி படத்துக்கு அஞ்சலி செலுத்தினார். தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் சென்னை கோபாலபுரத்தில் உள்ள கருணாநிதியின் இல்லத்திற்கு சென்று கருணாநிதியின் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவரது பாட்டி தயாளு அம்மாளிடமும் வாழ்த்து பெற்றார். பின்னர் சிஐடி காலனியில் உள்ள கனிமொழியை அவரது இல்லத்தில் சந்தித்து உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து பெற்றார். இதேபோன்று சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மறைந்த திமுக முன்னாள் பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்பழகன் இல்லத்திற்கு சென்ற உதயநிதி ஸ்டாலின்
அவரது உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கோட்டூர்புரத்தில் உள்ள திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனை சந்தித்தும் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து பெற்றார். துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்பட்ட நிலையில் அவர் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் உள்ள சுய விவரக்குறிப்பில் துணை முதலமைச்சர் தமிழ்நாடு என மாற்றம் செய்துள்ளார். செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்ட நிலையில் விமர்சனங்கள் புதிதல்ல என சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு கருத்து தெரிவித்துள்ளார். மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கு. அப்ப நீங்க அதுக்கு கேளுங்களா, நீங்க அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அதனால விமர்சனங்கள் வரும். ஜனநாயக நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதை பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. பெரியார், அண்ணா, கருணாநிதி வழியில் உதயநிதி செயல்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வாழ்த்து தெரிவித்தார். பெரியார், அண்ணா, கலைஞர் ஆகியோரின் வழி நின்று முதல்வர் அவர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லா வகையிலும் ஒத்துழைப்பாக இருப்பார் என்று நான் நம்புகிறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உதயநிதி அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து பிரம்மாண்ட வளர்ச்சியை காண்பார் என்று அமைச்சர் டிஆர்பி ராஜா கருத்து தெரிவித்தார். இதுவரைக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்னா எதுனே தெரியாம இருந்த ஒரு டிபார்ட்மெண்ட் 1.5 ஆண்டுக்குள்ளே இவ்வளவு பெரிய சேஞ்ச் கொண்டு வந்து கொடுத்திருக்காரு. நிச்சயமாக மிகப்பெரிய அளவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசுதான் என்று நமது தோழர்கள் எல்லோரும் கருதுகிறார்கள். இவரது பணி இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகரப் போகிறது. பெரிதாக அறியப்படாத விளையாட்டுத் துறையில் 1.5 ஆண்டுகளில் ஏராளமான சாதனைகள் நிகழ்த்தி காட்டிய உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு சிறந்த பரிசு என்றும் குறிப்பிட்டார். உதயநிதி துணை முதலமைச்சரானது தேர்தலுக்கு பலம் சேர்க்கும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். நியூஸ் 18ற்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியின் போது இக்கருத்தை கூறினார். காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கிறது, மனதார பாராட்டுகிறது. இது சரியான நேரத்தில் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அமைச்சராக இருந்து துணை முதல் அமைச்சராக கொடுத்திருக்கிறார்கள். இளைஞர்களுக்கு வாய்ப்பு, அவருடைய நிர்வாக திறமை இதற்கு கிடைத்திருக்கின்ற ஒரு பதவி உயர்வாக தான் நாங்கள். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா உதயநிதி ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவித்தார். உதயநிதி ஸ்டாலின் மற்றும் புதிய அமைச்சர்களுக்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜவாஹிருல்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நடக்கும் வாரிசு அரசியலை தாங்க வலுவான இதயம் தேவை என பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் விமர்சித்துள்ளார். உலக இதய தினத்தையொட்டி கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் உதயநிதி துணை முதலமைச்சரானது குறித்து விமர்சித்தார். தமிழ்நாட்டு அரசியல்ல வாரிசு அரசியலையும் ஊழல் அரசியலையும் தாங்க வேண்டுமென்றால் இதயத்தை பலமாக வச்சிருக்கணுங்கிறதுக்காக காலையில் இதயத்துக்காக இந்த நிகழ்ச்சியில் கலந்திருக்கேன். இதனிடையே அமைச்சரவையில் மாற்றம் இருந்தாலும் ஆட்சியின் செயல்பாட்டில் மாற்றம் இருக்காது என திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்தார். அமைச்சரவையிலே மாற்றம் இருக்கலாம், ஆனால் ஆட்சியாளருடைய செயல்பாட்டில் மாற்றம் ஒருபோதும் இருக்காது என்பதுதான் மக்கள் நினைக்கிறார்கள். காரணம், இந்த அரசு குறிப்பாக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசு, சட்டம் ஒழுங்கை பற்றி கவலைப்படாத அரசாக செயல்படுகிறது. இந்த நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகனும் முன்னாள் அதிமுக எம்பியுமான ரவீந்திரநாத் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மதவாத பாசிச அரசியலுக்கு எதிரான தனது பங்களிப்பு தொடரும் என அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்ட மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். மதவாத பாசிச அரசியலை எதிர்த்து தனது பங்களிப்பு தொடரும் என்று முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான எக்ஸ் பதிவில் அமைச்சராக தனது செயல்பாடுகள் குறித்து அவர் விளக்கம் அளித்துள்ளார். 2021 தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற போது தமிழ்நாட்டின் மென்பொருள் ஏற்றுமதி 9.5% இருந்தது என்றும், ஒரே ஆண்டில் 2022 16.4%, 2023 25% உயர்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார். 2023 பால்வளத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற போது ஆவின் பால் கொள்முதல் நாள் ஒன்றுக்கு 26 லட்சம் லிட்டராக இருந்ததாகவும், 2024 ஆவின் வரலாற்றில் முதன்முறையாக 38 லட்சம் லிட்டராக உயர்ந்ததையும் சுட்டிக்காட்டியுள்ளார். விவசாய பெருங்குடி மக்கள் உற்பத்தி செய்யும் பாலுக்கு உரிய விலை கிடைப்பதையும், 10 நாட்களுக்கு ஒருமுறை பால் பணம் பட்டுவாடா செய்வதையும், பொதுமக்களுக்கு எந்தவித தட்டுப்பாடும் இன்றி பால் விநியோகம் செய்யும் நிலையை உருவாக்கியதும் மன நிறைவை தருவதாக தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மதவாத சக்திகளின் பிரிவினை அரசியலை முறியடித்து மக்களை ஒன்றுபடுத்தி மாவட்டத்தை வளர்ச்சி பாதையில் எடுத்துச் சென்றுள்ளதாகவும்,
மதவாத பாசிச அரசியலை எதிர்த்து ஜனநாயக அமைப்புகளை பலப்படுத்தி சமூக நீதியை நிலைநாட்ட தமிழ்நாட்டில் எடுக்கப்படும் முன்னெடுப்புகளில் தனது பங்களிப்பு தொடர்ந்து இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். RSS பாஜகவை தொடர்ந்து விமர்சித்ததன் காரணமாகவே மனோ தங்கராஜ் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்டிருக்கலாம் என முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கருத்து தெரிவித்துள்ளார். RSS பாஜகவை விமர்சித்து வந்ததன் காரணமாக வேறு எந்த காரணமும் தெரியவில்லை. ஒரு அமைச்சரவையிலிருந்து ஒரு அமைச்சர் விடுவிக்கப்படுகிறார் என்று சொன்னால் அவர் மீது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு இருக்க வேண்டும். இது மர்மம். இந்த மர்மத்திற்கு திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்தான் இதில் பதில் சொல்ல வேண்டும். சுதந்திர போராட்ட வீரர் பகத்சிங்கின் 117வது பிறந்த நாளை ஒட்டி கோவில்பட்டியில் இரத்த தான முகாமை அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமருடனான சந்திப்பின் போது முதலமைச்சர் ஸ்டாலின் அரசியல் பேசியிருப்பதாக கூறினார். துணை முதலமைச்சராக உதயநிதியின் நியமனம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினால் கட்சியையும் ஆட்சியையும் சமாளிக்க முடியாததை தான் காட்டுவதாக விமர்சித்தார். ஏதோ திட்டமிட்டு திமுகவை காப்பாற்ற வேண்டும் அப்படி என்றால் ஸ்டாலினால் திமுகவை காப்பாற்ற முடியவில்லை, ஆட்சியையும் கொண்டு செல்ல முடியவில்லை என்பதுதான் இன்னைக்கு உதயநிதியுடைய நியமனம் எல்லாம் தெளிவாக எடுத்துக்கொள்கிறேன். உன்னால் முடியும் தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி என்று திரைப்படத்தில் பாடிய நடிகர் கமல்ஹாசன் இன்று திமுகவையே நம்பி இருப்பதாக விமர்சித்தார். இலங்கையால் சமீபத்தில் சிறைபிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் உட்பட அனைவரையும் மீட்க வேண்டும் என முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழ்நாடு மீனவர்களை விடுவிக்க தூதரக ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 17 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்த நிலையில் அவர்களை விடுவிக்க கோரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவதும் அவர்களது படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் மீனவர்கள் மத்தியில் நிச்சயமற்ற தன்மையை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் இந்த சிக்கலான பிரச்சனை தூதரக ரீதியாக தீர்த்திடத்தான் ஏற்கனவே வலியுறுத்தி உள்ளதாகவும் கூறியுள்ளார். நிலைமையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு கடந்த 27ஆம் தேதி பிரதமரிடம் சமர்ப்பித்த கோரிக்கைகளில் ஒன்றாக இந்த கோரிக்கையும் வலியுறுத்தியிருப்பதாக கூறியுள்ளார். எனவே நமது மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்கவும் சிறைபிடிக்கப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் இலங்கை அரசிடம் இருந்து மீட்க தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மத்திய அமைச்சருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் விசாரணை கைதி மரணத்தில் சந்தேகம் உள்ளதாக அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருச்சி காந்தி நகரைச் சேர்ந்த திராவிடமணி என்பவர் சட்டவிரோதமாக மது விற்பனையில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டார். நேற்று முன்தினம் திருச்சி மத்திய சிறையில் விசாரணை கைதியாக அடைக்கப்பட்ட நிலையில் அவருக்கு நேற்றிரவு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இந்த தகவலை அறிந்த திராவிடமணியின் உறவினர்கள் சிறையில் காவலர்கள் தாக்கியதால் தான் அவர் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டினர். மேலும் அவர் இறப்பிற்கு நீதி கிடைக்காமல் உடலை வாங்க மாட்டோம் என்று உறவினர்கள் கூறியதால் அவர்களுடன் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து திருச்சி குற்றவியல் நீதிமன்ற நீதிபதியிடமும் உறவினர்கள் புகார் தெரிவித்தனர். உயிரிழந்த திராவிடமணியின் குடும்பத்தினருக்கு தமிழக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அவரது உறவினர்கள் கோரிக்கை விடுத்தனர். பயணக்குழு தோழர்களை தஞ்சை மக்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். தமிழ்நாட்டில் காவிரி படுகை முழுவதையும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு சார்பில் பரப்புரை ஊர்வலம் நடைபெற்றது. பூம்புகாரில் தொடங்கிய ஊர்வலம் நேற்று தஞ்சை வந்தடைந்தது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய மீத்தேன் எதிர்ப்பு கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் காவிரி படுகையில் 27 ஆண்டுகளுக்கு மேல் செயல்படும் ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை மூட வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசை வலியுறுத்தினார். புதிய கிணறுகளை அனுமதிக்காதது போலவே பழைய கிணறுகளையும் மூட வேண்டும். ஆவணங்களே இல்லாத கிணறுகளெல்லாம் இங்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் தற்போது 4 மாவட்டங்கள் மட்டுமே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என இருப்பதை ஏற்க முடியாது எனவும் ராமநாதபுரம் மாவட்டம் வரை ஹைட்ரோ கார்பன் தடை மண்டலமாக அறிவிக்க சட்ட திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சியில் உள்ள இந்திய அரிய மணல் ஆலையை மூட வலியுறுத்தி ராமன்துறை மீனவ கிராமத்தில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. உயிரை காக்கும் போராட்டம் ரத்து செய்
மணவாளக்குறிச்சியில் இயங்கி வரும் அரிய மணல் ஆலை கன்னியாகுமரி கடற்கரை மணலில் இருந்து அரிய வகை கனிமங்களை பிரித்தெடுத்து வருகிறது. இந்த திட்டத்தை விரிவுபடுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த மணல் ஆலையால் பல்வேறு நோய்களால் மக்கள் பாதிக்கப்பட்டு வருவதாக கடலோர பகுதிகளில் வசிப்பவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனால் மணல் ஆலையை மூட வலியுறுத்தி மீனவ கிராம மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் ராமன்துறை புனித பார்ப்பரமாள் ஆலய பங்கு மக்கள் சார்பில் விழிப்புணர்வு கூட்டமும் மனித சங்கிலி போராட்டமும் நடைபெற்றது. இது முழுமையாக கடற்கரை மீனவர்கள் மட்டும் பாதிக்கப்பட போவதல்ல, மாறாக பல கிலோமீட்டர் தூரத்திற்கு இருக்கின்ற விவசாயிகளும் இதனால் பாதிக்கப்பட போகிறார்கள். காடுகள் அழிந்தாயிற்று, மலைகளும் அழிக்கப்பட்டு வருகின்றது, கடலும் கடல் சார்ந்த கடல் பரப்புகளும் அழிக்கப்பட்டால் மக்கள் எங்கே சென்று வாழ முடியும் என்று கேள்வியை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆலையால் தங்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படுவதாக கிராம மக்கள் தெரிவித்தனர். குன்னூரில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி ஆசிரியை ஒருவர் உயிரிழந்தார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் கனமழையால் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி பள்ளி ஆசிரியை பரிதாபமாக உயிரிழந்தார். குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பகல் மற்றும் இரவு நேரங்களில் கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் அரசு மருத்துவமனை அருகே கனமழையால் திடீரென நடைபாதையில் மண் சரிவு ஏற்பட்டது. அப்போது அதன் சத்தம் கேட்டு வீட்டிலிருந்து வெளியே வந்த பள்ளி ஆசிரியை ஜெயலட்சுமி மண் சரிவில் சிக்கினார். அதேபோல வீட்டிலிருந்து அவரது கணவர் ரவி மற்றும் மகள்கள் வீட்டிற்குள் சிக்கிக் கொண்டனர். உடனடியாக தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் வீட்டில் சிக்கிக் கொண்ட மூவரையும் பத்திரமாக மீட்டனர். மண்ணுக்குள் புதைந்த ஆசிரியை ஜெயலட்சுமியை தீயணைப்புத் துறையினர் 3 மணி நேரம் போராடி சடலமாக கண்டெடுத்தனர். மண் சரிவில் சிக்கி பெண் இறந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் அமைச்சர் டிஆர்பி ராஜாவின் உதவியாளரின் சகோதரி டிராக்டர் ஏற்றி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமைச்சர் டிஆர்பி ராஜாவின் அலுவலக உதவியாளர் சிவகாந்தியின் சகோதரி இந்துமதி நீடாமங்கலத்தை அடுத்த சோனாப்பேட்டை கிராமத்தில் வசித்து வந்தார். அதே கிராமத்தைச் சேர்ந்த காந்தி என்பவரிடம் இந்துமதி 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிய நிலையில் அதனை வட்டியுடன் திருப்பி செலுத்திவிட்டதாக கூறப்படுகிறது. எனினும் கூடுதலாக வட்டி கொடுக்க வேண்டும் என காந்தி தொடர்ந்து மிரட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்துமதியின் வீட்டிற்கு டிராக்டரில் சென்ற காந்தி வீட்டில் நின்றிருந்த காரின் மீது மோதியுள்ளார். சத்தம் கேட்டு வீட்டிற்குள் இருந்து ஓடி வந்த இந்துமதி காந்தியுடன் வாக்குவாதம் செய்துள்ளார். அப்போது இந்துமதி மீது டிராக்டரை ஏற்றிவிட்டு காந்தி அங்கிருந்து தப்பிச் சென்றார். இதனால் படுகாயமடைந்த இந்துமதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்த திருவாரூர் எஸ்பி ஜெயக்குமார் நிகழ்விடத்திலேயே ஆய்வு செய்ததுடன் கந்துவட்டி வசூலித்து வந்த காந்தியை பிடிக்க தனிப்படை அமைத்து உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் நாளை மறுநாள் கிராம சபை கூட்டம் நடத்த ஊரக வளர்ச்சித்துறை உத்தரவிட்டுள்ளது. அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநர் பொன்னையா அனுப்பியுள்ள கடிதத்தில் காந்தி ஜெயந்தி தினமான அக்டோபர் 2ஆம் தேதி அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். ஊராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் காலை 11 மணிக்கு கூட்டத்தை நடத்த வேண்டும் என்றும் ஊராட்சி உறுப்பினர்கள் பங்கேற்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். கூட்டம் நடைபெறவுள்ள இடம், நேரத்தை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றும் மதச்சார்புள்ள எந்தவொரு வளாகத்திலும் கிராம சபை கூட்டங்களை நடத்தக்கூடாது என்றும் ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநர் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் கூட்ட நிகழ்வுகளை நம்ம கிராம சபை செயலி மூலமாக உள்ளீடு செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் கேரள சமாஜம் சார்பில் நடைபெற்ற விழா குடும்ப சௌக்கிரத செமேளா விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரியில் கேரள சமாஜம் சார்பில் நடைபெற்ற குடும்ப சௌஹிருத மேளா 2024 நிகழ்ச்சி செண்டை மேளம் முழங்க வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடலூர் சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் கேரளாவில் பாரம்பரிய உடை அணிந்த பெண்கள் கேரளாவின் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பிரதிபலிக்கும் விதமாக நடனமாடியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. அதன்பின் பேசிய புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் விரைவில் புதுச்சேரியில் இருந்து கேரள மாநிலம் கண்ணூர் மற்றும் கொச்சினுக்கு விமானம் இயக்கப்படும் என்று தெரிவித்தார். வார விடுமுறை நாட்களில் குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் ஆனந்த குளியலிட்டு மகிழ்ந்தனர். குற்றாலத்தில் நடப்பாண்டு சீசன் முடிந்ததும் தற்போது காலாண்டு விடுமுறை என்பதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. மெயினருவி, சிற்றருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவிகளில் குளித்தனர். க்ரௌடாகவும் இருக்குது, சீசனும் நல்லா போயிட்டு இருக்குது. ஏதோ 2ஆம் கட்ட சீசன் ஆரம்பித்த மாதிரி இப்பயும் தண்ணி வரது நல்லா இருக்குது. மக்கள்லாம் நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஸ்கூல்லாம் லீவுங்கிறதுனால அவ்வளோ பசங்க ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுறாங்க, நல்லா போயிட்டுருது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரில் சுற்றுலா பயணிகள் குதூகலமாக குளித்து மகிழ்ந்தனர்.
கொடைக்கானல் வனப்பகுதியில் உள்ள எலிவால் என்று அழைக்கப்படும் தலையாறு அருவியில் ரம்மியமாக விழும் தண்ணீரை கண்டு சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற கோயில்களில் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. காலாண்டு விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் பெற்றோர் தங்களது குழந்தைகளை அழைத்துக் கொண்டு சுற்றுலா தலங்கள் மற்றும் கோயில்களுக்கு செல்வதை காண முடிகிறது. அந்த வகையில் முருகப்பெருமானின் 5ஆம் படைவீடான திருத்தணி கோயிலில் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. பல மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். இதேபோன்று பழனி முருகன் கோயிலிலும் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். கடல் கொஞ்சும் திருச்செந்தூர் முருகன் கோயிலிலும் பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. இதனிடையே செங்கல்பட்டைச் சேர்ந்த மூதாட்டி கிரிஜா என்பவர் கூட்ட நெரிசலில் மூச்சு திணறலில் மயங்கி விழுந்தார். உடனடியாக அவர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இந்தியா வங்கதேச அணிகள் இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாள் ஆட்டமும் மழையால் கைவிடப்பட்டது. கான்பூர் மைதானத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை போட்டி தொடங்கியது. டாஸ் வென்ற இந்திய அணி வங்கதேச அணியை பேட் செய்ய பணித்தது. வங்கதேச அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 107 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் முதல் நாள் ஆட்டம் மழை காரணமாக முன்கூட்டியே முடிக்கப்பட்டது. தொடர்ந்து மழை பெய்ததால் 2வது நாள் ஆட்டமும் முழுவதுமாக கைவிடப்பட்டது. நேற்றும் மழை பெய்ததால் போட்டியை தொடர முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் 3வது நாள் ஆட்டமும் ஒரு பந்து கூட வீசப்படாமல் கைவிடப்பட்டது. இன்னும் 2 நாட்கள் ஆட்டமே மீதமுள்ள நிலையில் 2வது டெஸ்ட் போட்டி டிராவில் முடிய அதிக வாய்ப்புள்ளது. ஏற்கனவே சேப்பாக்கத்தில் நடந்த முதல் டெஸ்டில் வென்றதால் 2 போட்டிகள் கொண்ட தொடரை இந்திய அணி 1-0 என்ற கணக்கில் வெல்ல வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. நியூசிலாந்து அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியிலும் வெற்றி பெற்ற இலங்கை அணி கடந்த 15 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக டெஸ்ட் தொடரை கைப்பற்றி சாதனை படைத்திருக்கிறது. இலங்கை நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் போட்டி காலை மைதானத்தில் நடைபெற்றது. டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட்டுக்கு 602 ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்தது. சண்டிமல், கமின் மெண்டிஸ், குசால் மெண்டிஸ் ஆகியோர் சதம் விளாசினர். பின்னர் முதல் இன்னிங்ஸை தொடங்கிய நியூசிலாந்து அணியை 88 ரன்னில் சுருட்டி இலங்கை பந்துவீச்சாளர்கள் மிரட்டினர். பிரதாப் ஜெயசூர்யா 6 விக்கெட்டுகளை சாய்த்தார். 514 ரன்கள் பின்தங்கிய நிலையில் ஃபாலோ ஆன் பெற்ற நியூசிலாந்து 2வது இன்னிங்ஸில் நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. ஆனால் குறிப்பிட்ட இடைவெளியில் விக்கெட்டுகள் சரிந்ததால் 360 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் ஒரு இன்னிங்ஸ் மற்றும் 154 ரன்கள் வித்தியாசத்தில் இலங்கை அபார வெற்றி பெற்றதுடன் டெஸ்ட் தொடரை கைப்பற்றி அசத்தியது. நிஷாந்த் பெய்ரிஸ் 6 விக்கெட்டும் பிரபாத் ஜெயசூர்யா 3 விக்கெட்டும் வீழ்த்தினர். ஆட்ட நாயகனாக கமிந்து மென்டிஸும் தொடர் நாயகனாக பிரபாத் ஜெயசூர்யாவும் தேர்வு செய்யப்பட்டனர். நியூசிலாந்து அணிக்கு எதிரான இந்த வெற்றியின் மூலம் இலங்கை அணி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பட்டியலில் 3வது இடத்துக்கு முன்னேறியது. இந்தியா சார்பில் ஒலிம்பிக் மற்றும் பாராலிம்பிக்கில் பங்கேற்றவர்கள் ரிலையன்ஸ் அறக்கட்டளை சார்பில் கௌரவிக்கப்பட்டனர். மும்பையில் தொழிலதிபர் முகேஷ் அம்பானி வீட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி உறுப்பினரும் ரிலையன்ஸ் அறக்கட்டளை நிறுவனருமான நீட்டா அம்பானி பங்கேற்று வீரர் வீராங்கனைகளை கௌரவித்தார். பாரிஸ் ஒலிம்பிக்கில் வெள்ளி வென்ற நீரஜ் சோப்ரா, இரட்டை வெண்கலம் வென்ற மனு பாக்கர், துப்பாக்கி சுடலில் வெண்கலம் வென்ற சரபோஜ் சிங், வெண்கலம் வென்ற ஆண்கள் ஹாக்கி அணி வீரர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஓய்வு பெற்ற ஹாக்கி கோல் கீப்பர் ஸ்ரீஜேஷ் குடும்பத்துடன் கலந்து கொண்டார். இதேபோல பாராலிம்பிக்கில் தங்கம் வென்ற நவ்தீப் சிங் மற்றும் தீபா மாலிக் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். भारत के सभी ओलंपियंस और पैरालंपियंस एक ही साथ एक ही प्लेटफॉर्म पर आ रहे हैं. We are so proud of them. All Indians, we are proud of each and every one of them. டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சா, நடிகர்கள் ரன்வீர் சிங், கார்த்திக், ஆரியன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். वो शहीद हेड कांस्टेबल को हो जाइए और 2 मिनट के लिए हमारे ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றிக் கொண்டிருந்த போது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. கத்துவா நகரில் இறுதிக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது உடல்நலக் குறைவு ஏற்பட்ட கார்கேவை மேடையில் இருந்தவர்கள் தாங்கி பிடித்தனர். சிறிது ஓய்வுக்கு பிறகு பேச்சை தொடர்ந்த கார்கே பிரதமர் மோடியை ஆட்சியிலிருந்து அகற்றும் வரை தான் மரணிக்க மாட்டேன் என்று கூறினார்.
इतना जल्दी मरने वाला नहीं हूँ। जब तक मोदी को नहीं हटाएंगे तब तक मैं जिंदा ही रहूंगा, आपकी बात सुनूंगा, आपके लिए लड़ूंगा। धन्यवाद। உடல்நலக்குறைவு ஏற்பட்ட கார்கேவை தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் நரேந்திர மோடி அவரிடம் நலம் விசாரித்தார். இந்த நிலையில் மல்லிகார்ஜுன கார்கே நலமாக இருப்பதாக அவரது மகனும் கர்நாடக மாநில அமைச்சருமான பிரியங்க் கார்கே தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் 3வது கட்ட தேர்தல் நாளை நடைபெற உள்ளதால் அதற்கான பரப்புரை நேற்றுடன் ஓய்ந்தது. ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டு யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்ட பிறகு முதல் முறையாக அங்கு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுவதால் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. 90 தொகுதிகளை கொண்ட ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. அதன்படி முதல் கட்டமாக கடந்த 18ஆம் தேதி 24 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் 2வது கட்டமாக 26 தொகுதிகளில் கடந்த 25ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்தது. இந்த நிலையில் 3வது மற்றும் இறுதி கட்டமாக 40 தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதற்கான பரப்புரை நேற்று மாலையுடன் ஓய்ந்தது. கடைசி நாளில் பல முக்கிய தலைவர்களும் தீவிர பரப்புரை மேற்கொண்டனர். ஆனால் இஸ்ரேல் தாக்குதலால் ஹிஸ்புல்லா இயக்க தலைவர் ஹசன் நஸ்ருல்லா கொல்லப்பட்டதை கண்டித்து நேற்றைய பரப்புரை கூட்டங்களை மக்கள் ஜனநாயக கட்சி தலைவர் மெஹபூபா முஃப்தி ரத்து செய்தார். இதனிடையே நாளை தேர்தல் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஏமனில் உள்ள ஹவுதி அமைப்பினரை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்திய நிலையில் பாலஸ்தீனத்தில் உள்ள அந்த அமைப்பு மீது இஸ்ரேல் போர் நடத்தி வருகிறது. ஹமாஸுக்கு ஆதரவாக லெபனானில் இருந்து தாக்குதல் நடத்திய ஹிஸ்புல்லா அமைப்பு மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இதில் ஹிஸ்புல்லா தலைவர் நசருல்லா கொல்லப்பட்டார். இந்த சூழ்நிலையில் ஏமனில் உள்ள ஹவுதி அமைப்பினரையும் குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானிடமிருந்து பெறப்பட்ட ஆயுதங்களை கடத்த பயன்படுத்தப்பட்ட துறைமுகத்தையும் மின் நிலையத்தையும் தாக்கியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மக்களுக்கு அச்சுறுத்தலை தருவோர் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் தாக்குவோம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது.